எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஒரு சாதாரண அரசியல் சண்டை கிடையாது. இது உலகத்தோட அடுத்த 50 வருஷ அதிகாரத்தை யார் கையில் வச்சுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மெகா கேம். ஈரான். இந்த பேரை கேட்டாலே நமக்கு அமெரிக்காவோட பொருளாதார தடைகள், போர் மிரட்டல்கள் தான் ஞாபகம் வரும். ஆனா அமெரிக்கா ஏன் விடாப்பிடியா ஈரானை துரத்திக்கிட்டே இருக்காங்க? நிஜமாவே ஈரான் அணுகுண்டு தயாரிக்குதுன்னு அவங்க பயப்படுறாங்களா? இல்ல அதுக்கு பின்னாடி ஈரானோட பூமிக்கடியில ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த 27 ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள கனிம வளங்கள் மேல கண்ணா? இதை விட முக்கியமா இவங்க 2 பேரோட இந்த ஈகோ சண்டையால இந்தியா மாதிரியான மத்த நாடுகள் எப்படி பாதிக்கப்படுது? இது உங்க பெட்ரோல் விலைக்கும் உங்க கையில இருக்கிற போனுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு வீடியோல அணுவா அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல அமெரிக்கா வைக்கிற அதிகாரப்பூர்வ வாதத்தை எடுத்துப்போம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது, இது உலக அமைதிக்கு ஆபத்து மைன். இதுதான் அவங்க சொல்றது. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அமைதி வழியில அணுசக்தியை மின்சாரம் தயாரிக்கவும் மருத்துவத்துக்கும் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு கேள்வி வரும். உலகத்துல ஏற்கனவே 9 நாடுகள் கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அவங்களை எல்லாம் விட்டுட்டு ஈரானை மட்டும் ஏன் அமெரிக்கா குறிவைக்குது? ஏன்னா மத்திய கிழக்கு ஆசியாவில இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியா அமெரிக்காவோட நெருங்கிய நண்பர்கள். அங்க ஈரான் ஒரு அணுசக்தி நாடா வளர்ந்தா அமெரிக்காவோட ஆதிக்கம் சுத்தமா குறைஞ்சிடும். ஆனா இது வெறும் வெளிப்படையான அரசியல் தான். இதுக்கு அடியில இருக்கிற பொருளாதார ரகசியம் தான் ரொம்ப பயங்கரமானது. ஈரானை ஒரு கனிம கிடங்கு அப்படின்னே சொல்லலாம். அங்க இருக்கிற வளங்களோட மொத்த மதிப்பு சுமார் 27 ட்ரில்லியன் டாலர். அதாவது இந்திய ரூபாய்க்கு கணக்கு போட்டா 2000 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல. குறிப்பா சமீபத்துல அங்க கண்டுபிடிக்கப்பட்ட லித்தியம், இத வெள்ளை தங்கம்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நாம பேசுற எலக்ட்ரிக் கார் புரட்சிக்கு லித்தியம் தான் உயிர். உலகத்துல லித்தியம் எவன் கையில இருக்கோ அவன் தான் அடுத்த எனர்ஜி கிங். தற்போது இந்த லித்தியம் மார்க்கெட்ல சீனா தான் டாப்ல இருக்காங்க. சீனாவை வீழ்த்தணும்னா அமெரிக்காவுக்கு ஈரான்ல இருக்கிற லித்தியம் இருப்பு ரொம்ப முக்கியம். இது தவிர தங்கம், தாமிரம், இரும்புத்தாது மற்றும் அணு உலைக்கு தேவையான யுரேனியம் அங்க ஏராளமா இருக்கு. இதையெல்லாம் தட்டி பறிக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ தான் அமெரிக்கா இவ்வளவு துடிக்குதுன்னு பல பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். அமெரிக்கா ஈரான் மேல தடை விதிச்சா அது அமெரிக்காவை விட மற்ற நாடுகளை தான் அதிகமா பாதிக்குது. இந்தியாவுக்கு என்ன பாதிப்புன்னு பார்த்தா, இந்தியாவுக்கு ஈரான் ஒரு முக்கியமான எரிசக்தி கூட்டாளி. நாம ஈரான் கிட்ட இருந்து கம்மியான விலையில கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். ஆனா அமெரிக்கா தடை விதிச்சதுனால இப்போ நாம அதிக விலை கொடுத்து மற்ற நாடுகள் கிட்ட வாங்க வேண்டியிருக்கு. இதனாலதான் உங்க பெட்ரோல், டீசல் விலை ஏறுது. அதே போல ஈரானோட சபாகர் துறைமுகத்துல நாம பெரிய முதலீடு செஞ்சிருக்கோம். அந்த பகுதியில போர் வந்தா இந்தியாவோட பல 1000 கோடி முதலீடு கேள்விக்குறியாகும். ஐரோப்பிய நாடுகள் ஈரானோட வர்த்தகம் செய்ய ஆசைப்பட்டாலும் அமெரிக்காவோட பயத்தால ஒதுங்கி நிக்கிறாங்க. இதனால அவங்க ஊர்ல எரிசக்தி தட்டுப்பாடு வருது. இன்னொரு பக்கம் இந்த இடைவெளியை பயன்படுத்தி சீனா ஈரானோட 400 பில்லியன் டாலர் ஒப்பந்தம் போட்டு எல்லா வளங்களையும் மொத்தமா அள்ள பாக்குறாங்க. இது அமெரிக்காவுக்கு இன்னும் பெரிய எரிச்சலை தருது. உலகளாவிய போக்குவரத்துன்னு எடுத்துக்கிட்டா உலகத்தோட மொத்த கச்சா எண்ணெய் போக்குவரத்துல 20 விழுக்காடு ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன கடல் பகுதி வழியா தான் நடக்குது. அங்க ஒரு சின்ன பதற்றம் வந்தாலும் உலக சந்தையில பொருட்களோட விலை தாறுமாறா உயரும். சாதாரண மக்களோட சமையல் எண்ணெய் முதல் பருப்பு வரை விலை ஏறும். முன்னாள் அதிபர் ட்ரம்ப் காலத்துல ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்து அமெரிக்கா வெளியேறுச்சு. அவரோட அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கைப்படி ஈரானோட வளங்கள் சீனாவுக்கு போக கூடாது, அதே சமயம் அமெரிக்காவுக்கு பணிஞ்சு வரணுங்கிறது தான் திட்டம். ஈரான் மேல மேக்சிமம் பிரஷர் கொடுத்து அந்த நாட்டை பொருளாதார ரீதியா முடக்கி அங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனக்கு சாதகமான ஒருத்தரை உட்கார வச்சா இந்த மொத்த கனிம வளமும் அமெரிக்க நிறுவனங்கள் கைக்கு வந்துடும். இது அணு ஆயுதத்துக்கான போர் கிடையாது, இது அடுத்த தலைமுறை கனிம வளங்களுக்கான போர். சோ நண்பர்களே, ஈரான் மைனா விவகாரம்ங்கிறது நாம நியூஸ்ல பாக்குற மாதிரி வெறும் குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. இது நவீன காலத்துக்கான வளங்களின் வேட்டை. ஒரு பக்கம் பாதுகாப்பு காரணங்களை சொன்னாலும் மறுபக்கம் உலகத்தோட மொத்த கனிம வளத்தையும் எரிசக்தி சந்தையையும் தன் கட்டுப்பாட்டுல வச்சுக்க அமெரிக்கா போராடுது. இதனால பலியாக்குறது என்னவோ இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் தான். ஈரானோட இந்த வளங்கள் தான் உலகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அணு ஆயுதம் தான் உண்மையான பிரச்சனையா? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது புரிதலை தந்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த விறுவிறுப்பான வீடியோல சந்திப்போம். நன்றி.